தன்னோட பெஸ்ட் சோல்ஜரோட இந்த நிலைமையை பார்த்து கவர் ஃபயர் பண்ணிக்கிட்டே வர்ற மேஜர் குமார் கோஸ்வாமிய தன் தோள் கொடுத்து இழுத்து அவர் பக்கத்திலேயே உட்கார்றாரு. கோஸ்வாமி உடம்புல பல்ஸ் இல்ல, அவரோட உடல் கொஞ்சம் கொஞ்சமா குளிர ஆரம்பிக்குது. மேஜர் குமாருக்கு கோஸ்வாமி இப்ப கூட சாகர மாதிரி நடிச்சு மறுபடியும் எழுந்து ஃபைட் பண்ண போறாரோன்னு தோணுது. ஆனா அப்படி நடக்கல. அடுத்த நாள் பேஸ் கேம்ப்ல ஆபீசர்ஸும் ஜவான்ஸும் பெரும் ஏமாற்றத்தோடையும் துக்கத்தோடையும் பெருமையோடையும் தங்க கூட வீரநடை போட்டு நடமாடி வந்த தலை சிறந்த சோல்ஜர் இறுதியா தனக்கு எது ரொம்பவும் பிடிக்குமோ அதை செய்யும் போதே உயிரை விட்டதை நினைச்சு துக்கம் அனுசரிச்சிட்டு இருந்தாங்க. கோஸ்வாமியோட ஸ்குவாட் மெம்பர்ஸ் அத்தனை பேரும் சொன்னது ஒண்ணுதான். கோஸ்வாமி தன்னோட உயிரை தெரிஞ்சேதான் டீம் மெம்பரை காப்பாத்த தியாகம் செஞ்சிருக்காருங்கிறது தான். அவர் அப்படித்தான் ரொம்பவும் இரக்க குணம் கொண்டவர். யாராவது அவர்கிட்ட பிச்சை கேட்டா கூட சில்லறையெல்லாம் கொடுக்க மாட்டாரு. 100 ரூபாய் நோட்டை எடுத்து கொடுப்பாரு. தெருவில் சட்டை இல்லாம போன ஒரு பிச்சைக்காரனுக்கு தன்னோட சட்டையை கலட்டி அவர் கொடுத்ததை நான் பார்த்திருக்கேன்னு தன் கணவனை பத்தி நினைவு கூறுறாங்க பாவனா கோஸ்வாமி. கோஸ்வாமி குடும்பத்தில் இருக்க அத்தனை குழந்தைகளும் எப்பவும் சொல்றது ஒண்ணுதான், நாங்க அவரோட லெகசியை முன்னெடுத்துட்டு போவோம். அவரு 10 தீவிரவாதிகளை அழிச்சிருக்காரு, நாங்க 20 தீவிரவாதிகளை அழிப்போம்ங்கிறது தான். இப்படிப்பட்ட ஃபியர்லெஸ் சோல்ஜரோட கதை இந்தியன் ஆர்மிக்கு மட்டுமே இல்ல, இந்திய நாடே சொல்லி பெருமைப்பட வேண்டிய ஒரு லெஜெண்டரி ஸ்டோரி தான். 10 நாளுல 3 ஆபரேஷன்ல பாரா எஸ்எஃப் ஸ்குவாட் ஈடுபட்டு இருக்காங்கன்னா அப்போ இந்திய எல்லையில எப்பவுமே ஒரு சண்டை நடந்துகிட்டு தான் இருக்கணும். அதுல நம் இந்தியன் ஆர்மி சோல்ஜர்ஸ் தங்களையே தங்கள் தாய்நாட்டுக்காக தியாகம் செய்து வர்றாங்கிறதையும் ஒவ்வொரு குடிமகன்களும் தெரிஞ்சுக்கணும். அப்படிப்பட்ட ஃபியர்லெஸ் சோல்ஜர்ஸ் பிசிக்கலாவும் மென்டலாவும் எவ்வளவு ஃபிட்டா இருந்திருப்பாங்க. 40 கிலோ வெயிட்ட தூக்கிட்டு 4000 மீட்டர் ஆல்டிடியூட்ல 40 கிலோமீட்டர்ஸ் நடந்து போய் எல்லையை பாதுகாக்கிற வீரர்களோட லைஃபை நம்ம லைஃப் கூட கம்பேர் பண்ணி பார்த்தா புரியும் நாம நம்ம உடலையும் மனசையும் வாழ்க்கையையும் எவ்வளவு தூரம் டேக் இட் ஃபார் கிராண்டடா எடுத்துக்கிறோம்னு.